சிங்கில் பார்த்து கொண்டு இருப்பதால் தமிழ்ல இனி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா கிராணியில் விளையாட போகிறோம். எத்தனை நாள் ஆச்சு. நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து என் ஃப்ரெண்டு மேட் ஃபார் கிட்ஸில் போட்டு விட்டான். அதனால் கிட்ஸ் ஒண்டி தான் பார்க்க முடியும் போல் ஆக்கி வச்சிட்டான். எனக்கு வீடியோவில் அப்லோடு கூட ஆகலை. இத்தனை நாள் வீடியோ வர்றதுக்கு மனுஷங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ போடலாம், 2 வீடியோ போடலாம், 3 வீடியோ போடலாம். நான் வீடியோவே போடாமல் கூட இருக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி இருந்தாலும் வீடியோ வரும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. உன் மனசு என்ன சொல்லுது? டே நீ வீடியோவாக போட மாட்டேற தண்டை பிசாரி அப்படின்றீங்கன்னா, நைட்டு வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது, அதனால் ஒர்க்கெலாம் பார்க்கணும். அப்படியே நான் சைடு கேப்பில் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். டே 1 இன்றைக்கி நம்ம எஸ்கேப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பைபிள் ராஜா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இன்றைக்கி எஸ்கேப் பண்ணுற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கிராணி வீடியோ கொஞ்சம் சுற்றி பார்க்கணும் போல் இருக்குது. நான் சுற்றி பார்க்குறேன். ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸில் வந்து வரன்னு கேட்கும்ல. வேறு ஏதாவது சத்தம் வந்துச்சுங்க. மை சிஸ்டர் பாத்திரம் கழுவுறாங்க. பாத்திரம் ஓகே பாத்திரம் தான். சரி வாங்க, உங்களுக்கு சிஸ்டர் இருந்தால் மறக்காம மேலே சொல்லுங்கள். ஓகே, என்னடா கிராணி எத்தனை வருது? எங்களோ போகிற என்னை விட்டுடு. உன் கூட கை பிடிச்சி போக முடியும். போடி கழுவி. என்னை பற்றி கேள்வியோட சொன்னால் ஒன்று விடுறேன். உருட்டு கட்டையால் ஒன்று அடிக்காம விட மாட்டேன். உன் தொண்டையை கடிக்காம விட மாட்டேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது இருந்தால் நம்ம இந்த சைடில் நம்ம காலி பண்ணுறோம். நம்ம அப்படியே ஓடிடலாம். கிழவி வரட்டாவா இருறா, என் வீட்டுக்குள்ளே தானே இருப்பேன். இப்படின்னு எஸ்கேப் பண்ணிக்காங்கடா. எஸ்கேப்பா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சும்மா வீடியோ போடலான்னு வந்தா எஸ்கேப்புன்னு வந்துடுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ எஸ்கேப் பண்ணுற மாரி வேணும்னா ஒரு 5 கமெண்ட் வந்தால் போதும். 5 லைக் 5 கமெண்ட் வந்தால் போதும் இந்த வீடியோவுக்கு. எப்படி சொல்கிறேன்னா வந்து 5 கமெண்ட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எஸ்கேப் பண்ணுறலாம். டோர் எஸ்கேப் கிராணியில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டோர் எஸ்கேப் பண்ணுவோம். சரி வாங்க, கேள்வி வருது. நீ எங்கே போனாலும் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று விட மாட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ். நாம் அப்படியே இந்த காரை எடுத்து நம்ம தப்பிச்சாலும் கிராணி எந்த ஒரு லாரிக்காரனை மறைச்சி நம்ம பிடிக்க வந்துடும். சரி, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சுக்கிங்களேன். அந்த கிராணி எப்படி இந்த உருளை கட்டை வச்சு உங்கள் வாய்க்குள்ளே வச்சிடும். உங்களுக்கு தேவையா? ஸோ நான் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கேன். பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. சரி, இது என்னோட உருளைக்கட்டை அதுமாரி. ஓகே, கிராணி கிழமை மாதிரி இது மொட்டைன்னு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு போன வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு வந்து மேடு ஒர்க் கிட்ஸில் போட்டுவிட்டான். நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைன்னு தெரியல. எனக்கே அப்லோட் ஆகலை. அது அப்லோட் ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியும். சரி வாங்க, சரி நான் போவேன். சரி இருங்க, வெயிட் a செகண்ட். இங்கே நான் என்னமோ ஒன்று பார்த்தேன். ஓலைச்சுவடி. ஓகே, இந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்குன்னா கிழமை ஏதோ லவ் லெட்டர் எழுதி வச்சுக்கலாம். என் கிராண்ட்மா பற்றி அசிங்கமாவோட பேசுகிறேன், இந்த ட்ராப் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முட்டி வலி வந்த கிழவி எப்படி குடிஞ்சு அந்த ட்ராப்பை உள்ளே தள்ளி விட்டுக்குது பாருங்களேன். அட கிழவி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு புத்திசாலியான கிழவி அப்படின்னு சொல்லணும்னா இது 1ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆனது கிடையாது. பாருங்களேன் நிற்கிறது. எப்படி அடிக்கிறதுக்கெலாம் பிளான் போடுறது பாருங்களேன். நம்ம இதுலேருந்து நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் மைண்டுமே தப்பிச்சிடலாம். சரி வாங்க, இது ரெண்டு வழி பிரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம். சரி வாங்க, இந்த டோரை திறந்து அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே இந்த டோர் என்னடா லாக் பண்ணிச்சு கிழவி. உஷாரான கிழவி பாருங்களேன், அதால் தான் திறக்க முடியுமா இது பண்ணி வச்சுக்குது. சரி, இங்கே இது ஒரு ட்ரைனேஜ் மாதிரி இருக்குது, இது பார்ப்போம். ஐயோ பார்க்க தாண்டா வந்துச்சாண்டு. ஏன்டா இப்படி ட்ரைனேஜுக்குள்ளே முக்கியம் எடுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு கொரோனா மாஸ்க் இருந்தால் இது போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொரோனா வருது. கிளம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். விட்டு தப்பிக்கணுமே முடியல. ஐயோ ஒரு படிக்கிட்டு இருக்கு, ஏறிடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே என்னடா 2ஆம் நம்பர் இருக்குது? 2 நம்பர்னா கிராணி ஓடு கிராணி ஃப்ரெண்ட்ஸ். இல்லையே, அது பார்க்கும்போது கிராணி மாதிரி தெரில. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸர்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இது தொங்க விட்டுருக்குது கிராணி. இது புத்திசாலியான கிழவி சொன்னல, கராத்தே அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு அடி அடிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 5 அடி அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிராணியை. அது ஒரு விரலை வச்சு இப்படி பண்ணதும் நீங்கள் பறந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அந்தளவுக்கு கிராணி ஒன்று விட்றா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அடிச்சிச்சு பார்த்தீங்களா? நான் அதை பற்றி பெருமையாக பேசுனா அது கிராணி என்ன மட்டும் ஏக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராணி விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிராணி பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு மொட்டை தான் ரொம்ப பிடிக்கும் கிராணியோட. ஏன்னா மொட்டை வந்து நிறைய காமெடி பண்ணுவான். ஒரு மேடு ஃபார் கிட்ஸில் போட்டதுனால உங்களால் பாதி பேர் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தெரியல, எனக்கு அப்லோட் ஆகலை. உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள். அது கிழவு செம்ம ஃபன் போடுவான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தெரியுமா, அந்த மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்ட்டு நான் திருப்பி கூட அப்லோட் பண்ணலாம். ஆனால் ஸ்டோரேஜ் ஃபுல்னால அதை டெலீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஒரே வருத்தம். அவன் தூங்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஆனால் ஸோ சேடு. சரி வாங்க நம்ம இங்கே ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கலாம். கிராணி பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா என்னை பிடிக்குன்னா, ஆமாம் என்னை பிடிச்சா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிராணி பிடிக்குமா கிராண்ட்பா பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இதை விட வாண்டல போய் அடி வாங்கலாம். ஏன்னா இந்த கேமில் நான் முடிக்கிற மாதிரி தெரில. ஏன்னா வந்து நான் வந்து நல்லா கேமில் என்னென்ன பொருளாக இருக்குதுன்னு கற்றுக்கிறேன். உங்களுக்கு கேமில் வீடியோ வேணும்னா, அதாவது எஸ்கேப் மாதிரி வேணும்னா ஒரு 5 கமெண்ட் போதும். ஓகே நம்ம பண்ணிடலாம். இந்த வீடியோ ஒரு 5 லைக், ரெண்டுமே 5 பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு இந்த வீடியோவில் லைக் அண்ட் 5 கமெண்ட் ப்ளீஸ். ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோ பயங்கரமாக வரும். சரி வாங்க போகலாம். ரொம்ப பீத்திக்கிறேன். இந்த புக்கை வச்சு நம்ம ஸ்பைடர் கீன்னு ஒன்று வந்து கீழே வந்து இருக்குது. சரி வாங்க சத்து பிராணி சத்தம் வருது. என் மொட்டையை பற்றி ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துருச்சு. என் மொட்டையை பற்றி அசிங்கமாடா பேசுகிறேன். அந்த உருட்டுக்கட்டை வச்சு அடிக்க முடியும். புற ஐயோ தூக்குறானே எப்படா ஆட்டும் சாப்பிட. என் மொட்டையை பற்றி அசிங்கமாக பேசுகிறேன். ஒன்று உயிரோட்டே விட மாட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஐஸ்கிரீம் மண்டையம் பிடிக்குன்னா சொல்லுங்கள். என்னடா கேம் பிளேவே கவனிக்கல, அதுக்குள்ளே Day 4 வந்துச்சா? பாவி ஃப்ரெண்ட்ஸ். Day 1லேருந்து பேசின்னு வந்த ஃப்ரெண்ட்ஸ் Day 4க்கு வந்துட்டேன். ஐயோ சரி வாங்க. மூஞ்சி ஃபுல்லாக தக்காளி சட்னியாக கிடக்குது. அவங்க ஒரு தோசையை தூக்கின்னு வாங்க, தொட்டு சாப்பிட்லாம். நானும் எங்கள் வீட்டில் தோசை தான், அதனால் நானும் தொட்டு சாப்பிட்றேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க தோசை நீங்கள் எதுவும் பண்ணணும், தோசையை தூக்கி நீங்கள் வந்துடுங்க, தொட்டு சாப்பிட்லாம். ஐயோ கிராணி ஓடு எங்கடா அந்த மொட்டை தலைய, எங்கடா அந்த அழுத்து வைக்கிட்டே உனக்கு அடிச்சா உன் தொண்டையை கடிக்காம விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை வச்சு டார்கெட் பண்ணது கிழவி. ஐயோ சவுண்டு வேறு போட்டோமா, இதுக்கு மேலே சுத்தமாக விடாது. இந்த கிழவி வேறு பாப்பா மாதிரி ஊந்துக்கிட்டு இருக்கு. கிழவி சீக்கிரம் வா, இந்த ஸ்பைடர் கீத்தா. ஐயோ கிழவி எங்கடா அந்த அழுத்த உங்களுக்கு எப்படியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன் தொண்டையை கடிக்காம விட மாட்டேன்டா, வர்றேன்டா. ஐயோ பார்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓடு கீழே ஓடு ஃப்ரெண்ட்ஸ். கிழவி அந்த மாதிரி தெரியல, வருதா வரலையா? சரி வாங்க நம்ம அப்படியே போவோம். கிளம்பி வந்து அவ்வளோதான். என்ன நம்ம 2 இங்கே தான் இருக்கேடா அழுத்து பழிக்க முடியாது. ஓட அடிக்க மாட்டேன். ஐயோ கிளவி நம்மளை டார்கெட் வைக்க கிளவி விட்டுரு கிளவில ஓடுற கிளவி. நான் ஒரு சின்ன பையன் கிளவி விட்டுரு ஐயா ஓடுறா டே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிராணி வாய்ஸே வந்துச்சு. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் உருட்டு கட்டி வச்சு உன் மண்ணில் இருக்க தக்காளி சட்னி வச்சு அப்புறம் உன்னை ஆட்டுக்கால் சூப்பு பாயா பண்ண உன்னை மாட்டேன்டா. ஐயோ தொண்டை வலிக்குதே. இதுக்கு மேலே இந்த கிழவியோட வாய்ஸ் வச்சு பேசினா என் தொண்டை போயிடும். எப்படியா அந்த கிழவி ஊந்து நம்மளுக்கு ஸ்பைடருக்கு தந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை எப்படி வச்சு ஸ்பைடருக்கு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். கிழவி வாய்ஸ் வச்சு பேசி என் தொண்டெல்லாம் வலிக்குது. சரி எப்படியோ வந்தாச்சு. சரி இந்த வீடியோ என்னால் மூச்சு வாங்க முடியல. ஓகே நம்ம வந்தாச்சு. சரி நம்ம உங்களுக்கு தோசை வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி வைக்கிறேன். சும்மா தான் சொன்னேன், அதுக்கு தோசையை நீங்கள் வந்து தோசையை தூக்கின்னு வாங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தக்காளி சட்னி தரேன். உங்களுக்கு மிக்ஸி செலவு கரண்ட்டு செலவு ஒரு பர்சன்ட் கூடி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக தக்காளி சட்னி தாரேன். சரி வாங்க இந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, வந்த வழி தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேய் வந்ததுனால
ஓகே, இந்த வீடியோவில் அந்த பேய் ஆச்சு ஓட விடாமல் விட மாட்டேன். ஓகே, இந்த பேய் இல்லை, அந்த பேய் எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த சிலந்தி பேயை பார்க்கணும் ஆசையாகுது. சரி, ஐயோ சார்ஜ் வர கம்மியாயிடுச்சு. ஓ, அது வருது 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 வருது. போ 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 ஓடு ஓடு. ஐயோ, எந்த சைடு ஓடுனே தெரியல. ஐயோ, இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கு, உள்ளே பூந்துரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டான். இது என்னடா, ஐ நீட் எ வீல் கிராங்க். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ ஒரு பொருள் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் விட்ருக்காங்க, சிவர் எஸ்கேப்புன்ட்டு. அது வேணும் நம்ம கம்பெனியில் சொல்லுங்கள். சரி, வாண்டடா போய் அடிவாங்களா? ஒன்று சும்மா விட மாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிழவி நம்மளை முழுங்கி யாப்பமே விட்டுருச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த வீடியோ அடுத்த வீடியோ நீங்கள் வேணும்னா, சிவர் எஸ்கேப் வேணுமா, டோர் எஸ்கேப் வேணுமா, கார் எஸ்கேப் வேணும்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, திருப்பி எழுந்து வந்தாச்சு. காலை கையில் உடச்சி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழவி. மோசமான கிழவி இந்த கிராணி கிழவி. சரி வாங்க போ. கடைசியாக நம்ம அந்த வீடியோவில் கடைசியாக நம்ம என்ன நடக்கணும் அதை பார்க்குறது தான். ஆனால் அது சடலே ஷார்ட் கன் கச்சிச்சு, அதை வச்சு கிழவனை சூற விட்டேன், கிழவி சூற விட்டேன். நான் என்ன பண்ணுன்னு கூட வந்துட்டேன். சரி வாங்க, திருப்பி இந்த காவாக்குள்ளே ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரைனேஜுக்குள்ளே எப்படி தான் இவனுங்கெல்லாம் வாழ்கிறானுங்கன்னு தெரில. நம்மளாம் ஒரு நாள் குளிக்கலைன்னா கூட ஒரு மாதிரி இருக்கும். இவனுங்க தினமும் குளிக்க மாட்டானுங்க, ட்ரைனேஜில் நீச்சல் அடிச்சுனே போவானுங்க. ஐயோ, எப்படி தான் இருக்கானுங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த சிலந்தி பார்க்கல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வழின்னு தெரியலையே. ஓகே, ஐயோ இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேராக ஏதோ ஒரு லிஃப்ட்டு தெரியுது. ஒருவேளை அதுக்குள்ளே சிலந்தி தூங்கிட்டு இருக்குமோ? போய் பார்ப்போம். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொர்க்கத்துக்கு போகிற லிஃப்ட்டு தெரிலையே என்ன லிஃப்ட்டுன்ட்டு. ஓ போகுது. என்னடா மேலே 2 பாக்ஸ் வச்சுக்கிறீங்க? ஓகே, நம்ம போவோம். சரி, நம்ம கொடுத்தாச்சு. 2 or 1 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கே ஒரு செவத்துல ஒட்டிஞ்சி பார்த்தீங்களா, ஒரு 2ஆம் நம்பருன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 2 தான் நினைக்கிறேன். 2 கொடுப்போம். ஓ, ஸ்பெஷல் கிடச்சிருக்கு. எப்படிடா உனக்கு தெரியும்னு பார்த்தா ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், 1 குத்தா என்ன ஆகுன்ட்டு டோமுன்னு வச்சு போச்சு. ஐயோ, அசிங்கமாக போச்சே. சரி வாங்க. ஓகே, நம்ம கடைசி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு நீ எனக்கு குருமாவாக ஆக போகிறேன். நான் தோசையில் தொட்டு குடிக்க போகிறேன். அவர் ஆட்டுக்கால் பாயெல்லாம் நீ தான்டா எனக்கு எழுத முடியல. ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி. இங்கே பாடுறா டேய், எவ்வளோதான் எனக்கு குருமா கிடைக்க போகுது. கிராண்ட்பாவை இன்வைட் பண்ணியிருக்கேன். என்னது கிராண்ட்பா இன்வைட் பண்ணிக்கிறேன், அவனை பார்க்கணும். நீ தான்டா அவனுக்கு குருமா. ஐயோ போச்சுட்டோம். கேம் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு கேள்வி முடிச்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எனக்கு தொண்டை வலி, அதில் எப்படி நான் வீடியோ போடல அந்தமாரி இது பண்ணுங்கள். சரி, இதுலேருந்து வீடியோ அவசியம் மீண்டும் நான் வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன வீடியோ வேணுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரணி அடுத்த வீடியோவில் வாடா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.